ஆக்சுவலி சிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிங்க்கை வந்து நம்ம ரிஸ்டோர் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் நமக்கான டாஸ்க். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வாட்டர் போட போகிறோம். வாட்டர் போட்டு இந்த ரெட் கலர் ஆப்பிக்கை நம்ம சுற்றி இது மாதிரி ஊற்றிக்கிறோம். சுற்றி ஊற்றுனதுக்கு அப்புறம் இதை துடைக்கிறதுக்காகவே நம்ம வச்சிருக்க நவீன மிஷின் தான் இந்த ப்ரஷ். இது பாருங்க, ஜாலியாக ஈஸியாக துவைச்சிடலாம். அப்புறம் இது பண்ணிட்டு சரி போய் பேசிங்கன்னா அது அழகாக போகிறத அவங்களால பார்க்க முடியும். இது பார்க்கும் போதே உங்களுக்கு அப்படி சிங்க் துடைக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அசிங்கமாக போயிட்டே இருக்காதுங்க. குளிச்சுட்டு வந்து நீ சொல்லி நான் குளிச்சுட்டு வந்து கழுவி சொல்ல. இந்த பாருங்க நல்லா நுர வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நுரைய வச்சு நீங்கள் தேய்ங்க உங்கள் சிங்க் சூப்பர் ஆகிடும். முடிஞ்சா இதை கூட வச்சு தேய்ங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தண்ணி போட்டு கழுவிங்களா? அவன் பேசுறேன் கேட்காது. இதை கீழே துடைக்கல, வாஷ் பண்ணிட்டேன் இப்போ. இப்போ நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்படி ஆடும். ஸோ அதனால தண்ணி ஊற்றணும். நீங்கள் என்ன பண்ண லெஃப்ட் கையால் இதை பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு எவனா ஒருத்தன் பாத்ரூம் கழுவுவது எப்படின்னு வீடியோ போட்டு சர்ச் பண்ணுவான். அப்போ நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, இப்போ பாருங்க எவ்வளோ க்ளீன் ஆச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கழுவுனதை கழுவுங்க. சரிங்களா? எவ்வளோ க்ளீனாக பண்ணுங்க. அந்த இது நீங்கள் பக்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி குச்சி குச்சி போட்டுக்கலாம். அவ்வளோ அற்புதமான ப்ரஷ், நம்பிக்கையான ப்ரஷ், தரமான ப்ரஷ். அது ஒன்றா, அது அப்புறமா. இப்போ இது ஆல்மோஸ்ட் கழுவியாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணணும்னா இதுவும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கைப்படாமே உங்கள் கையிலே சோப்பு கூட படல, ஆனால் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பக்கத்தில் மாதிரி என்ன இப்படி தண்ணி போடும், அதை தண்ணி. இப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு ப்ரஷ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி குட்டி ப்ரஷ். அது வந்து இந்த மாதிரி அடியில் தேய்க்கணும்னா இந்த ப்ரஷ் போட்டுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். பட் ரெட் ஆர்பிக் வந்து அந்த கடினமான கரைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து இது அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக க்ளீன் பண்ணல. பட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டீசெண்டான க்ளீனிங் வந்து கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்.